திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்களாரும் கரமது 12 கொண்டே ஒரு திரு முருகனாய் ஷண்முகனாய் ஷடாக்ஷரனாய் சரவண பவனாய் கார்த்திகேயனாய் உலகமுய்ய வந்து ஆங்கு உதித்ததுவே. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய இந்த தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 10வது நாள். இந்த 10வது நாளில் நம்ம எந்த ஸ்தலத்தையும் எந்த திருப்புகழையும் பார்க்க போகிறோம் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயிலுடைய திருப்புகழை தான் பார்க்க போகிறோம். இந்த வைத்தீஸ்வரன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா சிதம்பரம்க்கு பக்கத்தில் இருக்குது. இந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் நம்மளுடைய முருகப்பெருமானுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தையா அப்படின்னு பக்தர்கள்லாம் ஆசையாக கூப்பிடக்கூடிய செல்வமுத்துக்குமார சுவாமி. அதுதான் முருகனுடைய பேர். எப்போவுமே குழந்தைகளுக்கு வீட்டில் வந்து ஒரு பெரிய பேராக வச்சுருப்பா, ஆனால் ஆசையாக கூப்பிடுற பேர் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஊரில் இருக்கிற பக்தர்கள்லாம் ஆசையாக அவரை முத்தையான்னு கூப்பிடுவாளாம். அவருடைய முழு நாமா பார்த்தேன்னா செல்வமுத்துக்குமார சுவாமி. இதுதான் அந்த முழு நாமா. ஆனால் ஆசையாக முத்தையா அப்படின்னு கூப்பிடுறான். ரொம்ப அழகான சுவாமி, குழந்தையாக இருக்கிறவன். இந்த குழந்தைக்கு என்னென்ன உபச்சாரங்கள் அங்கே பண்ணுறா அப்படின்னு நீங்கள் கேட்டேன்னா பார்க்க பார்க்க நமக்கு வந்து ஆசையாக வரும். இவ்வளோ அழகாக நடக்குமா அங்கே அப்படின்னு சொன்னால் அவ்வளோ அழகாக நடக்கும். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா முத்தையாக்கு நடக்கக்கூடிய அர்த்தஜாம பூஜையை தவறாமல் பார்க்கணும். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அந்த பூஜையை நம்ம போய் பார்க்கணும். ஏன்னா எனக்கு ஒருத்தர் சொல்லி அப்படி நான் பார்க்குற சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது. ஏன்னா ஒரு குழந்தைய ராத்திரியில் தூங்க வைக்கிறது அப்படின்றது ஒரு கலை. குழந்தைய வச்சுட்டுருக்கிறவாளுக்கு தெரியும், அது சுலபத்தில் தூங்காது. அதுக்கு தாலாட்டி சீராட்டி பாராட்டிலாம் தூங்க வைப்பாளே, அதை காட்டி இதை காட்டிலாம் தூங்க வைப்பா இல்லையா? அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு அங்கே நடக்கிற உபச்சாரத்தை மட்டும் பார்க்கணும். ராஜ உபச்சாரம் நடக்கும். சந்தனம் வைப்பா, அதுக்கப்புறம் வந்து கல்கண்டு வைப்பா, பழங்கள் வைப்பா, தூபம் போடுவா, திருப்புகழ் பாடுவா. இந்த மாதிரி நிறைய உபச்சாரங்கள் பண்ணுவா. வைத்தீஸ்வரன் கோவிலில் வைத்தியநாத சுவாமியை விட ஒரு அடி ரொம்ப முன்னாடி இருப்பார் முத்தையா. அவருக்கு அங்கே அவ்வளோ பூஜைகள் நடக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா இந்த திருப்புகழ். இந்த திருப்புகழ்லேயே முருகனையே வைத்தியநாத பெருமாளே அப்படின்னு தான் வந்து அருணகிரிநாதர் கூப்பிட்டுருப்பார். ஏன்னா வைத்தியநாதன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வியாதியை தீர்த்து வைக்கிறவன். முருகன் அப்படின்னாலே முதல்ல அதுதான். நம்ம மனசில் படுற கஷ்டமாக இருந்தாலும் சரி, உடம்பில் படுற கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை அவன் தீர்த்து வைப்பான். அதனால நம்ம மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும் பொழுது அவனுடைய நாமாக்களையும் அவன் திருப்புகழையும் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா சத்தியமாக அந்த வியாதியிலேருந்தும் அந்த கஷ்டத்துலேருந்தும் நம்ம தீர்ந்து வருவோம். ஒரே விஷயம், நம்பிக்கை வேணும். முருகன் காப்பாற்றுவான் அப்படின்னு நம்பி அந்த திருப்புகழை நம்ம படிக்கணும். அதனால வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு தடவை சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா இந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் முத்தையாக்கு நடக்கிற அர்த்தஜாம பூஜையை போய் பாருங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். அங்கே ஒவ்வொருத்தர் நின்று பாடுறதும் அப்படியே நிறைய பேர் அவளை மறந்து அழுதுண்டே நின்றுருப்பா. ஏன் அழறானே தெரியாது. அந்த முத்தையா முன்னாடி அப்படியே அழுதுண்டே நின்றுருப்பா. அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் வர கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு அவருக்கு ராஜ உபச்சாரம் நடக்கும். அங்கே அபிஷேகம் என்ன, அலங்காரம் என்ன, தீபார்த்தனை என்ன, மக்களுடைய கூட்டம் என்ன, அப்படி நடக்கும்னா அப்படி நடக்கும் அங்கே. ஸோ அந்த முத்தையா பற்றின திருப்புகழை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த திருப்புகழை நான் படித்து காட்ட போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தேன் இந்த திருப்புகழை 2 தடவை படிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த திருப்புகழை நான் 2 தடவை படிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை நான் படிக்கச்சே நீங்கள் பார்த்துட்டே வரலாம். 2வது தடவை நீங்களும் என் கூட சேர்ந்தே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம திருப்புகழை பார்க்க ஆரம்பிக்கலாம். வைத்தீஸ்வரன் கோயிலுடைய திருப்புகழ்.
உரத்துறை போத அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான இந்த திருப்புகழ். முத்தையாவை நல்லபடியாக மனசார பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த திருப்புகழை படிக்க ஆரம்பிங்க. உரத்துறை போத தனியான உனை சிறிது ஓதத் தெரியாது மரத்துறை போலுற்று அடியேனும் மலத்திருள் மூடி கெடலாமோ பரத்துறை சீலத்தவர் வாழ்வே பணித்தடி வாழ்வுற்று அருள்வோனே வரத்துறை நீதற்கு ஒரு சேயே வைத்தியநாத பெருமாளே. இப்படி தான் இதை படிக்கணும். இப்போது இதை நான் இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். உரத்துறை போத தனியான உனை சிறிது ஓதத் தெரியாது மரத்துறை போலுற்று அடியேனும் மலத்திருள் மூடி கெடலாமோ பரத்துறை சீலத்தவர் வாழ்வே பணித்தடி வாழ்வுற்று அருள்வோனே வரத்துறை நீதற்கு ஒரு சேயே வைத்தியநாத பெருமாளே. ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய திருப்புகழை தான் நான் இந்த பகுதியில் எடுத்துகிட்டே வரேன். ஏன்னா திருப்புகழை எல்லாருக்கும் பார்த்தாலே ஐயோ ரொம்ப பெருசாக இருக்கே, படிக்க முடியுமோ அப்படின்ற பயம் இருக்கும் உங்களுக்கு. சின்ன சின்னதான திருப்புகழ் எத்தனையோ இருக்குது. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எடுத்து நான் போட்டுட்டே வரேன். அதனால் கண்டிப்பாக படிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு படிங்க. உங்கள் எல்லாராலையும் கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் அனுகிரகத்தில் படிக்க முடியும். திருச்சிற்றம்பலம். நாளை வேறொரு திருப்புகழுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.